சிட்டில வந்து இந்த ஃபாகிங் ரொம்ப சுணக்கமா இருக்கு. நிறைய இடங்களில் ஃபாகிங்கே பண்றது இல்ல. இந்த வெக்டார் டிபார்ட்மெண்ட் என்னதான் பண்றாங்க? இல்ல ஃபாகிங் பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நவம்பர் டிசம்பர்ல மழை இருக்கும், ஜனவரி பிப்ரவரியில தான் கொசு வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஆண்டு வந்து ஆண்டு முழுவதுமே ஃபாகிங் பண்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து இரவு நேரங்களில் வந்து மழை பெய்யறதுனால தொடர்ந்து ஃபாகிங் வந்து அனைத்து பகுதிகளிலும் பணி மேற்கொள்ளப்பட்டு தான் வருகிறது. இல்ல சிட்டில வந்து பர்டிகுலரா ஏதாவது ஒரு இடத்துல நடக்கல அப்படின்னு நீங்க தெரிவித்தா கண்டிப்பா அங்க என்ன விசாரணை எல்லா இடத்துலயும் நடக்குது. இன்னைக்கு எங்க வீட்டு காலில் கூட அடிச்சுட்டு போனாங்க. இல்ல இல்ல அனைத்து பகுதிகளும் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் மழைநீர் வடிகால்ல வந்து ட்ரெயின் வந்து ஓபன் பண்ணி ஃபாக் பண்ணணும்னு தெரிவித்திருக்கோம். கெனால் பகுதிகளில் வந்து ஃபாக் பண்ணணும்னு தெரிவித்திருக்கோம். ட்ரோன் மூலமா ஃபாக் பண்ணணும்ன்றதை தெரிவித்திருக்கோம். ஆயில் பால்ஸ் போட்டு நம்ம வந்து ஃபாகிங் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பல்வேறு பகுதிகள் வந்து ஃபாகிங் துரிதமாக நடத்தப்பட்டு வருகிறது. அப்படி ஏதாவது ஒரு சில இடங்கள்ல வந்து ஃபாகிங் பண்ணல அப்படின்னு நீங்க பர்டிகுலரா தெரிவித்தீங்கன்னா கண்டிப்பா அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதனாலதான் 2-3 நாட்கள் கூட பிளான் பண்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க போன மலையப்போ அதை பத்தி ஏதாவது முன்னெடுப்புகள் இருக்காது? இல்ல ஓட்டேரி கால்வாய் பொறுத்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் நம்முடைய துறை அமைச்சரிடம் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் வந்து நீர்வளத்துறையுடன் இணைந்து அதற்கான பணிகளை வந்து விரைவில் மேற்கொள்வதாக தெரிவித்திருக்காங்க. இல்ல மேடம், ஏன்னா போனது நீர்வளத்துறையினாலதான் பிரச்சனையாச்சு. ஏன்னா அங்க வந்து பொதுப்பணித்துறை கண்ட்ரோல் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி பகுதியில தான் பணி நடக்காம இருந்தனாலதான் இதாச்சு. ஒவ்வொரு முறையும் இப்படிதான் சொல்றீங்க, நாங்க வந்து அந்த அமைச்சர்கிட்ட சொல்றாங்க. ஆனா நாங்க என்ன சொல்லணும்னா மெயின்டைன் பண்றதாவது மாநகராட்சி எடுத்து பண்ணலாமே. பொதுப்பணித்துறை கிட்ட கேட்டு நாங்க வந்து சென்னை மாநகராட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பொதுப்பணி சிறந்த இந்த பக்கிங்ஹாம் கால்வாயாகட்டும் ஓட்டர் நல்ல இந்த இதாகட்டும் இதை வந்து கார்பரேஷன் எடுத்து பண்ணலாம்ல. நாங்க 33 கெனால்ஸ் இருக்கு. கெனால்ஸ் வந்து மாநகராட்சிக்கு ஒப்படைக்குமாறு நாங்க அவர்களிடம் கேட்டிருக்கோம். ஆனா அவர்கள் வந்து தொடர்ந்து அதற்காக நிதி ஒதுக்கீடு பண்ணி ஸ்லட்ஜ் ரிமூவ் பண்ணிட்டு தான் வராங்க. மாநகராட்சி சார்பாகவும் அனைத்து பகுதியிலும் ஐசன்ட் ரிமூவ் பண்றோம். மேல இருக்க குப்பைகளை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வரும். சோ பணிகள் எல்லாமே மேற்கொள்ளப்படும். இல்ல சென்னையில வந்து வெள்ளம் தேங்கினாலும் அது உடனே அப்ரூவ் படுத்துவோன்ற உத்தரவாதத்தை வந்து மாநகராட்சி கொடுக்கும். இல்ல கண்டிப்பாக அவர்கள் வந்து பணியை முடிக்கிறதாக தான் தெரிவித்திருக்காங்க. மாம்பழம் கெனால் மட்டும் இல்ல, பெரம்பூர்ல இருக்கக்கூடிய ஏகாங்கைபுரம் கெனால், ஓட்டேரி நல்லா பகுதிகளோ சில இடத்துல வந்து இந்த மாதிரி சிஎம்ஆர் ஒர்க்னால நம்முடைய பணிகள் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து மரியாதைக்குரிய சித்திக் சார் அவர்களிடம் பேசியிருக்கிறோம். அவர்களும் வந்து கண்டிப்பாக சென்னை எவ்வளவு பாதிக்கப்படும் அப்படின்றத அவர் அறிந்திருக்காரு. அவங்களால பண்ணக்கூடிய அனைத்து முன்னெடுப்புகளும் அவர்கள் செய்வதா தெரிவித்திருக்கிறாங்க.